ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து நான் மணிகண்டன் பேசுகிறேன். நேற்று நம்ம ஜென்ரலுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம பிசிக்கான கட் ஆஃப் வந்து பார்க்க போகிறோம். பிசிக்கான கட் ஆஃப் ப்ளஸ் வந்து ரேங்க்கு ஓகேங்களா பார்க்க போகிறோம். நேற்று ஜென்ரலுக்கான கட் ஆஃப்லேயே நான் வந்து உங்களுக்கு நிறையா வந்து டீட்டெயில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பிசிக்கான கட் ஆஃபே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிசி ஜென்ரல், பிசி உமன், பிசி டெசிடியூட் விடோ, பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம், டெசிடியூட் விடோ பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் ப்ளஸ் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிஸு. இதுக்கான எல்லா கேட்டகரிக்கான கட் ஆஃப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் அடுத்த வீடியோ போகிறதுக்கான எனக்கு ஒரு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்ததுன்னா பாருங்கள். இது இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் நான் சொல்லியிருக்கிறது உண்மைன்னு இல்லை நீங்கள் ஓரளவுக்குனாச்சு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தானே ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, வாங்க உள்ளே போகலாம். இப்போது பிசியில் வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிசியில் எடுத்துக்கிட்டோம்னா பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகரியில் வந்து போய் நிறையா சீட்டை வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறதுல நிறைய ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ட்ரி போயிட்டு வந்து நாட் வில்லிங் கொடுத்தவங்களோட லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாமே ஆல்மோஸ்ட் ஒரு 200 பேரில் வந்து 70% ஆஃப் பீப்புள் வந்து 70% ஆஃப் பீப்புள் பிசியாக தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது டாப்பில் இருக்கிற 70% பீப்புள் வந்து ஜென்ரலில் நான் எடுப்பாங்கன்னு சொல்லி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் அந்த 70%ன்னு சொல்லி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ ஜென்ரலில் வந்து 60% பேர் வந்து சீட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதில் வந்து பிஎஸ்டிஎம் எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ்டிஎம்மில் 50% பீப்புள் வந்து ஜென்ரல்லேருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ அதாவது ஜென்ரல்லேருந்து எடுப்பாங்கன்னா இப்போ நல்ல போஸ்ட் வந்து ஜென்ரல் இருந்துமே ஆனால் அவங்களோட கம்யூனல் வேகன்சியில் போகிறப்ப வந்து நல்ல போஸ்ட் வந்து கம்யூனல் வேகன்சியில் இருக்குது அப்படின்னா கம்யூனல் வேகன்சி தான் எடுப்பாங்க. இப்படி நம்ம வந்து பாசிபிலிட்டிஸ் எடுத்து பார்க்குறப்போ கடைசியில் வர்றப்போ, அதாவது கடைசியாக ஒருத்தர் வந்து பார்டரில் இருக்கார் அப்படின்னா ஜென்ரல் ஃபில்லாக இருக்கும், அவங்க வந்து பிசியில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஜாப் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதனால் நான் ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூஷனில் நான் எப்படி வச்சுருக்கேன்னா ஜென்ரலில் வந்து அதாவது வித்தவுட் பிஎஸ்டிஎம்மில் 60% பீப்புள் வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு, வித் பிஎஸ்டிஎம்மில் வந்து 50% பீப்புள் வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது வந்து ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஓகே, இதில் ஜென்ரலில் வந்து 745 வேகன்சி இருக்குது. அதில் 60% வந்து 447 வேகன்சி வந்து பிசி ஃபில் பண்ணுவாங்க. உமன்ஸில் வந்து 306, அதில் வந்து 183 வந்து பிசி ஃபில் பண்ணுவாங்க. ஜிடி டெசிடியூட் விடோ வந்து 49, அதில் 29 ஃபில் பண்ணுவாங்க. ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து 59, 34 பேர் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 207, 50%ங்கிறப்போ வந்து 103 பேர் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்போ பாயிண்ட்டில் வர வேல்யூஸ் எல்லாம் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஜிடி உமனில் வந்து 76 பேர் 38 பேர் வந்து தான் ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். ஜிடி டிஸ்ட்ரிபியூட் பிஎஸ்டிஎம்மில் 4 பேர் 2 பேர் வந்து தான் ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 14, 7 பேர் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இது எல்லாமே வந்து பாசிபிலிட்டிஸ் தான். ப்ரீவியஸான கவுன்சிலிங்கில் வந்து போனதை வச்சு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதுக்கடுத்து வந்து ஜிடி ஜென்ரல் டிசேபிள்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிடி ஜென்ரலில் வந்து லோ விஷனில் 14 பேர், அதில் 60%ங்கிறப்போ 8 பேர், ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கில் வந்து 8 பேர், 60%ங்கிறப்போ ஆல்மோஸ்ட் வந்து 4 புள்ளி சம்திங் வரும். ஸோ நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்டி லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியில் வந்து 10 பேர், அதில் 6 பேர் ஃபில் பண்ணுவாங்கன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மல்டி டிசபிலிட்டியில் 8 பேர், அதில் 5 பேர் ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறேன். இது ஜிடி ஜென்ரல் டிசேபிள்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஜிடி உமன் டிசேபிள்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 வேகன்சிக்கு 3, 8 வேகன்சிக்கு 5, 5 வேகன்சிக்கு 3, 3 வேகன்சிக்கு 2 ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா பிசியில் வந்து 60% வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ இதையுமே இப்போ நம்ம வந்து பிசி ப்ளஸ் ஜிடியில் 60% நம்ம கால்குலேட் பண்ண தெரியுங்களா, அதை தான் வந்து நம்ம இப்போ இது பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து அந்த பிசி ப்ளஸ் ஜிடியில் 60% நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம்ல, அந்த 60% சீட்டையும் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது பிசி ஜென்ரலில் 644 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஜென்ரல் கட் ஆஃபில் நான் சொன்ன மாதிரி தான். எதெல்லாம் ஒமிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட் ஒமிட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இது பர்சனல் கிளர்க்கில் வந்து 4 போஸ்ட் வந்து ஒமிட் பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து ஜேசிஏ ஒமிட் பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து ஏஎஸ்ஓ ஃபினான்ஸு லா, அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் லா, இது எல்லாமே ஒமிட் பண்ணிவிட்டு ஒரு ஜென்ரலான டிகிரிக்கு வந்து என்னென்ன கிடைக்குன்னு சொல்லி தான் போட்டுக்கிறோம். அப்படி பார்க்குறப்போ வந்து 4926 வேகன்சிக்கு தான் வந்து நம்ம எலிஜிபிள் வந்து வரோம். அந்த 4926 வேகன்சியில் தான் இப்போ நான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து போட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா, இதில் வந்து பார்த்துட்டோம்னா பிசி ஜென்ரலில் 644 வந்து தான் இருக்குது.
ஜிடி ஜெனரலில் வந்து நம்மளுக்கு 447 வந்தது 60%. ரெண்டே கூட்டினோம்னா 1091. பிசி உமனில் 267, ஜிடியில் 60% வந்து அப்படி எடுத்தோம்னா 184, அப்போ 451. பிசி டிஸ்ட்ரிபியூட்டட் விடோவில் 39, ஜிடியில் 60%ல் 29, அப்போ டோட்டல் வந்து 68. அப்போ பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து 45, 60% எடுத்தோம்னா 35, இப்போ டோட்டல் வந்து பார்த்தோன்னா 80. ஓகேவா? இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறப்போ டோட்டல் வேகன்சி பிசிக்கு வந்து எலிஜிபிள் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 1091, உமன்ஸ் வந்து 451. டிஸ்ட்ரிபியூட் எவ்வளோ வருதுன்னா 68, எக்ஸ் சர்வீஸ்மேன் 80. இந்த மாதிரி பிஎஸ்டிஎம்க்கு கால்குலேட் பண்ணுறப்போ டோட்டல் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 270 சீட் எலிஜிபிள் வருது. பிசி உமன்ஸ் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 104 சீட் எலிஜிபிள் வருது. டிஸ்ட்ரிபியூட் பிஎஸ்டிஎம்க்கு 10 சீட் எலிஜிபிள் வருது. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 25 சீட் வந்து எலிஜிபிள் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி டிசேபிலிட்டி கேட்டகரிக்கு பார்க்குறப்போ வந்து லோ விஷனுக்கு 18 சீட்டுமே, ஹார்ட் ஆஃப் ஹியரிங்க்கு 14 சீட்டு, இது லோகோமெட்ரிக் டிசபிலிட்டிக்கு வந்து 11 சீட்டு, மல்டி டிசபிலிட்டிக்கு வந்து 18 சீட்டு வருது. இது வந்து ஜென்ரலில். உமன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லோ விஷனுக்கு வந்து 7 சீட்டு, ஹார்ட் ஆஃப் ஹியரிங் வந்து 9 சீட்டு, அதுக்கப்புறம் லோகோமெட்ரிக் டிசபிலிட்டி 9 சீட்டு, மல்டி டிசபிலிட்டிக்கு 10 சீட்டு வந்து ஒத்தனை வருது. இது வந்து இப்போ நம்ம வந்து வேகன்சி வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சி பிசியில் வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஃபில்ட்ரேஷன் வந்து ஒத்தனை பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ரேங்க் பிசி ஜென்ரல், உமனு, டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க வந்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ரேங்க் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த டேபிளில் வந்து நான் சொல்லிடுறேன். பிசி ஜென்ரல், பிசி உமன், பிசி டிஸ்ட்ரிபியூட்டர், பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கேட்டகரியில் மொத்த வேகன்சி இப்போ நம்ம மேலே கால்குலேட் பண்ண தெரியுங்களா? மொத்த வேகன்சியில் பிசி ஜென்ரலில் 1091, பிசி உமனில் 451, பிசி டிஸ்ட்ரிபியூட்டரில் 68, எக்ஸ் சர்வீஸ்மேன் 80. ஓகேங்களா? இதுக்கடுத்து ஜேசிஎன் போட்டுக்கிறது ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஏஎஸ்ஓ ஆர் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெண்டையும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜேசிஏ ப்ளஸ் ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் ரெண்டே கூட்டினா எவ்வளோ வேகன்சி, அதுக்கப்புறம் 20% ஆஃப் ஜேசிஏ அண்ட் ஏஎஸ்ஓ வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா இதில் 20% என்ன அப்படிங்கிறேன், ஒரு உங்கள் ரேங்க்குக்கு முன்னாடி இருக்கிற 13 பேர் வந்து ஜேசிஏக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஒரு 20% பேப்பர் 20% பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசியை சூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்காட்டி நான் 20% வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பர்சனல் கிளர்க்கோட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 6, இதில் 5% பேர் வந்து பர்சனல் கிளர்க் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எல்லாமே 0 தான் வருது. நெக்ஸ்ட் இதுக்கடுத்து எடுத்துட்டோம்னா பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஆப்சன்டீஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 150க்கு மேலே வந்து நீங்கள் எடுக்கிறப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1541வது ரேங்க்கு, 42வது ரேங்க் வருது பிசி கம்யூனல் ரேங்க்கு. ஆனால் அது பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 40 வந்து அதுனா வருது. ஓகேங்களா? அப்போது நான் இதில் கால்குலேட் பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஆப்சன்டீஸ்ன்னு கால்குலேட் பண்ணிக்கிறது உங்களோட வேகன்சிக்கு உள்ளார இருக்கிற பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டு பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அவங்க அதில் போய் சூஸ் பண்ணிடுவாங்க. அப்போது அது ப்ளஸ் வந்து ஆப்சன்டீஸு, அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்க, எனக்கு வந்து லெவல் 12 எதிர்பார்த்துட்டு இருந்தவன் இது அசிஸ்டண்ட் தான் வருது, ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்க, இந்த ஆப்சன்டீஸில் இது அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்க, ப்ளஸ் வந்து இந்த வேகன்சி வேண்டாம், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேறு எக்ஸாம் எழுதி போயிருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே வேறு எக்ஸாம் எழுதி போயிருப்பாங்க, இந்த மாதிரி கவுன்சிலிங் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன எவ்வளோ போட்டிருக்குன்னா பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஆப்சன்டீஸ் என்ன எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா 320 பேர் வந்து ஆப்சண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்கிறேன். ஜென்ரலில் உமன்ஸில் வந்து ஒரு 210 பேர் ஆப்சண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் ஆப்சன்டீஸ் ப்ளஸ் 20% ஜேசிஏ, 5% ஆஃப் பர்சனல் கிளர்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கால்குலேட் பண்ணி ஒரு ரேங்க்கு. சேஃப் ரேங்க் எவ்வளவு, பிசி வந்து சேஃப் ரேங்க் எவ்வளவு, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எவ்வளவு, இது பாசிபிலிட்டி. ஓகேங்களா? மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா தனித்தனியாக போட்டுட்டு அதுவும் பாசிபிலிட்டிங்கிறதும் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த நம்பர்ஸ் வந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பிசி ஜென்ரலில் வேகன்சி வந்து 1091 இருக்குது. அதில் ஜேசிஏயில் வந்து 121 வேகன்சி, ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் வந்து 3, மொத்தம் ஜேசிஏ ப்ளஸ் ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் வந்து மொத்தமாக வந்து 124 வேகன்சி வந்து இருக்குது. இதில் 20% பேர் வந்து ஜேசிஎம், ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் அண்ட் ஃபினான்ஸ். அதாவது என்னென்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு பாசிபிள் பிசி ரேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஒரு 1500ன்னு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இந்த 1500க்குள்ளார இருக்கிறவங்கள ஒரு 13 பேர் வந்து ஜேசிஏ இல்லை ஏஎஸ்ஓ வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறப்ப நம்ம 13 வந்து பொசிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ப்ளஸ் வந்து பர்சனல் கிளர்க்கில் 6, 5% நான் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். ஆனால் 5% 0 தான் வருது. ஸோ அப்போ அவங்களுக்கு சூஸ் பண்ண தேவையில்ல. ப்ளஸ் வந்து பிஎஸ்டிஎம் வந்து ஆப்சன்டீஸ், அதில் வந்து ஒரு 320 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுறப்போ 339. சேஃப் ரேங்க் நம்ம 100% நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கும் பிசி ஜென்ரல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா 1091 இருக்குது. அதில்
அதில வந்து பார்த்துட்டோம்னா, இப்போ அந்த 1542 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதில உமன்ஸ் இதே மாரி தான். இப்ப நம்ம ஜெனரல் சொன்ன மாரியே தான் உமன்ஸுக்கு நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். உமன்ஸுக்கு கால்குலேட் பண்றப்ப வந்து சேஃப் ரேங்க் வந்து 451 ஓகேங்களா? இப்போ வந்து அதாவது என்ன 1091 451 அப்படிங்கிறது வேக்கன்சி. அப்போ 1542க்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா 200% ஜாப் கிடைச்சிரும். ஓகேங்களா? இது வந்து என்னோட கணிப்பு. இதுக்கு மேல இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா, அந்த ஜிடில போறவங்க 60% நான் கால்குலேட் பண்ணங்காட்டி 1542 வருது. ஒரு வேளை வந்து அது 70யா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கும். அதாவது என்னன்னா, 1542 வரைக்கும் வந்து 200% ஜாப் வந்து கன்ஃபார்ம். இது வந்து எய்தர் ஜெனரல், எய்தர் வுமன். அதாவது இப்ப நம்ம ஹரிசான்டல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணங்காட்டி, வுமன்ஸுக்கும் ஜென்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் வரப்போறது கிடையாது ஜென்ரல்ல. ஸோ, அதனால எடுத்துக்கிட்டோம்னா, 1542 எய்தர் வுமனா இருந்தாலுமே, ஜென்ஸா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா 200% வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்கு. ஓகேங்களா? போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் மேக்ஸிமம் பாசிபிலிட்டில நம்ம எப்படி போறோம் அப்படின்னா, இது எப்படின்னா, இந்த 1091, 451 பிளஸ் வந்து எத கூட்டுறோம், பிஎஸ்டிஎம் ஆப்ஷன்டீஸ் 20% ஜேசிஏ பிளஸ் வந்து 5% ஆஃப் பர்சனல் கிளர்க். இது எல்லாத்தையும் கூட்டுறப்ப, அதாவது 1091 பிளஸ் 339 கூட்டினோம்னா 1430. 222 பிளஸ் 451 கூட்டினோம்னா 673 ஓகேங்களா? அப்போ மொத்தமா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எங்கன்னா, ஆப்ஷன்டீஸ் இதெல்லாம் வந்து வர்றப்போ 2103 வரைக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது 2103 வரைக்கும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பிசி ஜென்ரல், பிசி வுமன்ல வந்து அதாவது பிசியா இருக்கிறீங்க எய்தர் வுமன் ஆர் மென் யாரா இருந்தாலும் 2103க்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டிஸ் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொறுத்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 200%ங்கிறது வந்து 200% வேலைங்கிறது 5442. ஆப்ஷன் டிஸை பொறுத்து 2103 வரைக்கும் வந்து கிடைக்கலாம். சார் இதுக்கு மேலே போகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஓகேங்களா? ஆனா இதுக்கு கீழ வர்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனா வந்து இந்த ரேஞ்சில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அனுபவத்தில நான் போட்டிருக்கிறேன். பட் ஆனா 2103, 2200 கூட மாறலாம். பட் ஆனா நான் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்றது 2103 தான். ஓகேங்களா? 2303 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது என்னோட ப்ரெடிக்ஷன் மட்டும் தான். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்து வந்து பிசி டெசிடியூட் விடோ. டெசிடியூட் விடோல வேக்கன்சி ஜெனரல் ப்ளஸ் பிசி சேர்த்துறப்போ வந்து மொத்தமா 68 வருது. ஜேசிஏல 5 வேக்கன்சி இருக்குது. ஏஎஸ்ஓல ஒண்ணும் இல்ல. ஜேசிஏ ப்ளஸ் வந்து ஏஎஸ்ஓ வந்து மொத்தம் 5 தான். 20% போடுறப்போ வந்து கம்மியா தான் வருது. ஸோ அப்போ 0 பண்ணிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஆப்ஷன் டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டெசிடியூட் விடோல நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு டெசிடியூட் விடோ டாப் மார்க்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்க அசிஸ்டன்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க வந்து அதே மாதிரி ஆப்சென்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்ல சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து ரிஜெக்ஷன் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பாசிபிலிட்டிஸ் போடுறப்போ வந்து அப்ராக்ஸிமேட்டா வந்து ஒரு 10 பேர் வந்து ஆப்சென்டீஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். மொத்தமா வந்து ஒரு 10. அப்போ நம்மளுக்கு வந்து இதில சேஃப் ரேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, டெசிடியூட் விடோ 68. இங்கே ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? பிசி டெசிடியூட் விடோ வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட கம்யூனல் ரேங்க் வந்து போட்டிருக்கவே மாட்டாங்க. ஓவரால்ல நீங்க எடுத்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரால்ல பிசி டெசிடியூட் விடோ நீங்க 170 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில நான் இங்க 158ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வித்தவுட் பிஎஸ்டிஎம்ல பிசி டெசிடியூட் விடோல வந்து பார்த்துட்டிங்கன்னா 158 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? 158 வேக்கன்சி இருக்குது. அதில நீங்க பிசியா இருந்து 68க்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா, 400% ஜாப் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, போச்சு அப்படின்னா ஒரு 78 வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து பிசிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது 78 இல்ல 80 வரைக்கும் 88 வரைக்கும் வந்து தான் போகலாம். ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன். எக்ஸ் சர்வீஸ்மேன் வேக்கன்சி வந்து மொத்தமா 80 இருக்குது. ஜேசிஏல 10 இருக்குது. ஜேசிஏ ப்ளஸ் ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் சேர்த்துனா மொத்தம் 10. 20%னா 1 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கால்குலேட் பண்றேன். பிஎஸ்டிஎம் ஆப்சென்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். இதில மொத்த வேக்கன்சி வந்து 173. அதில வந்து நல்ல சேஃப் வேக்கன்சி அப்படின்னா, இதுவுமே அதே மாரி தான். டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 80 வரைக்கும் ஒரு பிசி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்க அப்படின்னா, வித்தவுட் பிஎஸ்டிஎம் 80 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா, நல்ல சேஃப் ஸ்கோரு. ஓகேவா? இது வந்து எது வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகலாம்னா, 96 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆவறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? எக்ஸ் சர்வீஸ்மேன்ல 96 ரேங்க் வரைக்கும் இருந்தீங்கன்னா, பிசில வந்து உங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு போட்டுக்கிறது. அடுத்து வந்து இது நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? பிசி சேஃப் மார்க் 100% ஜாப் அப்படின்னா ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 1542 பாசிபிலிட்டி வந்து 2103 வரைக்கும். அது வந்து பிசி வுமன் அண்ட் பிசி ஜென்ரல் 2க்குமே சேர்த்து தான். நெக்ஸ்ட் வந்து பிசி டெசிடியூட் விடோனா வந்து பார்த்தீங்கன்னா 68 வரைக்கும் சேஃபு. 78 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 80 வரைக்கும் சேஃபு. 96 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் நிறைய ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ மினிமம் மார்க் எடுத்து ரேங்க்ல வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பிஎஸ்டிஎம்க்கு போலாம்.
பிஎஸ்டிஎம்க்கு ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ, நான் அதில சொன்னதே தான் இதுலயுமே. பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 271 வேக்கன்சி, பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 104. இதில ஜேசிஏல 32, 13 இருக்குது. ஏஎஸ்ஓ வந்து அசிஸ்டன்ட்ல வந்து 1 இருக்கு. மொத்தமா 33, 13 இருக்கு. 20% போச்சுன்னா மொத்தம் 4 வேக்கன்சி வந்து போகும். பர்சனல் கிளர்க்ல 3 வேக்கன்சி இருக்கு. ஸோ, அது கிடையாது. பிஎஸ்டிஎம் ஆப்சென்டீஸ்ல ஒரு 40 பேர் ஆப்சென்ட் ஆகலாம். பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 40 பேர் ஆப்சென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வந்ததுனா நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். உமன்ஸ் பிஎஸ்டிஎம்ல ஒரு 20 பேர் ஆப்சென்ட் ஆகலாம். ஏன்னா ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கிறவங்கலாம் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது கம்மி. ஆல்ரெடி அசிஸ்டன்ட் லெவலில் இருக்கிறவங்க மீண்டும் அசிஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ, மொத்தம் 60 வரைக்கும் வந்து ஆப்சென்டீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஆப்சென்டீஸ் 20% ஆஃப் ஜேசிஏ, 5% ஆஃப் பர்சனல் கிளர்க் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து 43 ஜென்ரல், 23 வந்து வந்துட்டுனா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் சேஃப் ரேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ஸ் அப்படின்னா வந்து 271 வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உமன்ஸ் வந்து 104. இந்த 104 இன்க்ளூடட் தான். ஸோ, மொத்தமாக வந்து அதில் நம்ம கணிச்சது தான் 375 வந்துட்டுனா வருது. ஸோ, அதில் வந்து நான் முதலே சொன்னது தான் ஜென்ஸுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 133 வரைக்கும் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 132 வர்றதுக்கு மேலே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஆப்சன்டீஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ வந்து பார்த்தோன்னா 304 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் பிஎஸ்டிஎம்மு. அதே மாதிரி உமன்ஸ் வந்து பார்த்தோன்னா 125 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அவங்களோட கட் ஆஃப் வந்து 129, 128 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம்மில் 136 வரைக்குமே ஜென்ரலுக்கு வந்துருக்குது. அதாவது 2.5 ரீச்சில் வந்து பார்த்தோன்னா வந்துருக்குது. இன்கேஸ் பிஎஸ்டிஎம் 1:2 வந்து பார்த்தோன்னா போட்டிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தோன்னா இதில் கட் ஆஃப் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து இதுக்கு மேலே கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகாது. இதில் நான் வந்து 200% ஷூரிட்டி தர்றேன். 133க்கு மேலே வந்து கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப ரேராக தான் ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் 133க்கு கீழே வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பிசி ஜென்ரலுக்கு, பிசி உமனுக்கான பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் மார்க். ஏன்னா இது நம்ம ரேங்க் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா பிஎஸ்டிஎம்க்குன்னு தனியாக வந்து ரேங்க் ரிலீஸ் ஆகலை. ஸோ, நம்ம இதை கட் ஆஃப் மார்க் வச்சு மட்டும்தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் அது ஏங்கிறத நான் முதலே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ, அப்படிங்கிறப்ப இது கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது அந்த பழைய நம்ம சேனல்லே இருக்குது. பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஸ்லாப் வச்சு ஒவ்வொன்றையும் வந்து தான் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஓகேங்களா? நான் எதுவும் 19 வந்து தானே எடுத்து உங்களுக்கு நான் போடல. ஸோ, நல்லா இது கால்குலேட் பண்ணி நான் வந்து ஸ்லாபுக்கு வந்து ஒவ்வொரு கால்குலேஷன் போட்டு தான் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ, இதில் கட் ஆஃப் மார்க் பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 100% ஜாப்புக்கு வந்து 133, உமன்ஸுக்கு வந்து 132. ஹையஸ்ட் பாசிபிலிட்டி வந்து 129க்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கலாம், 128க்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பிசி டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டிஎம் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி இருக்குது. ஜேசிஏல 2 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட்ல 0. ஜேசிஏ வந்து இது பண்ணுறாங்க. அப்போ 20% அப்போ ஜேசிஎம் பர்சனல் கிளர்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து ரோல் ப்ளே பண்ணாது. ஸோ, ஆப்சன்டீஸ் மட்டும் இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு. ஆப்சன்டீஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அப்போ மொத்தம் பிஎஸ்டிஎம் வேகன்சி வந்து மொத்தம் 41 இருக்குது. அதில் 10 வந்து பிசி டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டிஎம் வந்து எடுப்பாங்க, ஜென்ரல் ப்ளஸ் சேர்த்து. அப்போ அப்ராக்சிமேட்டாக டிஸ்ட்ரிபியூட்டர் 120 எடுத்திருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், ஹையஸ்ட் பாசிபிலிட்டி 120 இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறத இது வந்து பிசி டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டிஎம்க்கான கட் ஆஃப். பிசி எக்ஸர்விஸ்மென்ட் பிஎஸ்டிஎம்க்கான கட் ஆஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா 25. இது வந்து எப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டிஎம் எக்ஸர்விஸ்மென்ட் பிஎஸ்டிஎம் வந்து நம்ம சேனலில் நேற்று கேட்டிருந்தோம். யாராச்சும் எக்ஸர்விஸ்மென்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து மார்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்குறப்போ வந்து பிஎஸ்டிஎம் வச்சுக்கிறவங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ, அதனால தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ கம்மியாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் எக்ஸர்விஸ்மேன்லாம் சொல்லப்போனால் மினிமம் மார்க் எடுத்தாவே அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எக்ஸர்விஸ்மேன் முதல்ல ஃபில் ஆகுமானே ஒரு டவுட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ, எக்ஸர்விஸ்மேன் வந்து பிஎஸ்டிஎம் எடுத்துக்கிட்டாங்கன்னா மொத்த வேகன்சி 25, ஜேசிஏல 2. அப்போ ஜேசிஎம் பர்சனல் கிளர்க்கும் இதில் இம்பாக்ட் பண்ண போகிறதில்ல. ஆப்சன்டீஸ் வந்து ஒரு 5 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, 5 ஆப்சன்டீஸ் இருக்கிறப்போ வந்ததுன்னா அப்போ மொத்த வேகன்சி இதில் வந்து 55. ஸோ, சேஃப் ரேங்க் வந்து 25க்குள்ளே இருக்கிறீங்க பிஎஸ்டிஎம் அப்படின்னா வந்து அப்போ பிஎஸ்டிஎம்மோட ரேங்க் உங்களால் கணிக்கவே முடியாது. இதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பிசி எக்ஸர்விஸ்மேன் வந்து இங்கே ஒரு ரேங்க் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா 80 இதுக்கப்புறம் வந்து பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரேங்க் நம்ம சொல்லிக்கிறோமா, 80 + 25 அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா கால்குலேட் பண்ணிங்க. அப்போ 105 ரேங்க்குள்ளார நீங்கள் வந்து எக்ஸர்விஸ்மேன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஜாப் இருக்கும். இல்லை அப்படின்னு சொல்லி மார்க்கை நீங்கள் வந்து வச்சு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து அதிகபட்சம் 95 to 100 தான் இருக்கும். ஓகேங்களா? பிஎஸ்டிஎம்க்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி போனோம் அப்படின்னா வந்து 90 தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கான கட் ஆஃப். ஓகே, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கான கட் ஆஃப் 133 100%க்கு. ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி 129. பிசி உமன் பிஎஸ்டிஎம்க்கான கட் ஆஃப் 132, ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி 128. பிசி டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டிஎம்க்கான கட் ஆஃப் வந்து 120, ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி 120 தான். பிசி எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 95 to 100க்குள்ளே இருக்கலாம்.
ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி 90க்கே வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது என்னோட ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இப்படி தான் டிஎன்பிஎஸ்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே இல்ல. இது நான் வந்து போட்ட கால்குலேஷன், நான் போட்ட ஃபார்முலேஷன், அதுக்கப்புறம் முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸோட பாசிபிலிட்டிஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? இப்போ வந்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வேகன்சி ஃபார் பிசி ஜென்ரல் டிசேபிள்டுக்கு வந்து எவ்வளோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். பிசி ஜென்ரல் டிசேபிள்டும் இதே மாதிரி தான், இதே கதை தான். இவங்களுக்கு தனியாக வந்து இப்போ லோ விஷன் அப்படின்னா லோ விஷனுக்கான ரேங்க் ரிலீஸ் ஆகிருக்குது. ஹார்ட் ஆஃப் ஹியரிங்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கான ரேங்க் ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனால் கம்யூனிட்டி வைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இல்லை. ஓகேவா? டோட்டலாக வந்து இப்போ லோ விஷன்னா உங்களோட ரேங்க் எத்தனை அப்படிங்கிறது மட்டும் தான் போட்டிருக்காங்க. லோ விஷனில் பிசியில் நீங்கள் எத்தனை ரேங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடவே இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறதுக்கான அதாவது உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து நான் எந்த ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு சேஃப், ஒரு பிசி லோ விஷனில் இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் வேகன்சி 43, சேஃப் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 18க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அதே தான், மொத்தம் 43 இருக்குது. மேக்ஸிமம் பாசிபிலிட்டியில் 20 to 25 கூட வந்ததுன்னா போகலாம். பட் ஆனால் 18க்குள்ளார பிசி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஏன்னா 20 to 25 எப்படி போகும் அப்படின்னா உள்ள இடையில வந்ததுன்னா எம்பிசி எஸ்சி அது யாராச்சும் இருந்தாங்க அப்படி லோ விஷனில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசி ஜெனரல் ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கில் வந்து ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அண்ட் ஹியரிங் எம்பேரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 32 வேகன்சி இருக்குது. சேஃப் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 14. ஏன்னா நமக்கு எலிஜிபிள் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 14. ஏன்னா இதில் ஜேசிஎம் பர்சனல் கிளர்க்கும் இம்பாக்ட் பண்ணுமாங்கிறதுல ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். ஓகேவா? ஸோ அடுத்து பிசி ஜென்ரல் வந்து இது லோகோமேட்டிக் டிசபிலிட்டி. லோகோமேட்டிக் டிசபிலிட்டியில் மொத்தம் 37 வேக்கன்ட் இருக்குது. அதில் 11 வந்து சேஃப் ரேங்க்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு மேலே போனால் ஒரு 15 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? பிசி ஜென்ரல் வந்து மல்டி டிசபிலிட்டி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 31 வேகன்சி இருக்குது. 19 வரைக்கும் சேஃப் ரேங்க்கு, 19க்கு மேலே வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? டிசபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ரேங்க்குள்ளே இருந்தீங்க, உங்களோட பிரிவில் இத்தனை ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பிசி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பிசி ஜென்ரல் வந்து டிசபிலிட்டி பார்த்தாச்சு. அடுத்து உமன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உமன்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உமன்ஸில் வந்து நான் வேகன்சி வந்து 7 தான். அப்போ நம்ம அந்த உமன்ஸு ப்ளஸ் வந்து இதே சேர்த்துறப்போ இப்போ உமன்ஸுக்கும் இவங்களுக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து சேஃப் ரேங்க் வந்து இதிலேயே தான் இருக்கும். பிசி ஜென்ரல் எல்வி விஐலேயே தான் இருக்கும். ஓகேங்களா? 18, 14, 11, 19 நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோமா? இதே இதில் நீங்கள் 18 + 7ங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திங்க. ஓகேங்களா? அந்த லெவலுக்கு வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி அதாவது 25 வரைக்கும் ஒரு உமன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது, கிடைக்காமையும் போகலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த 18க்குள்ளாரையே 7 உமன்ஸ் இருந்தாங்கன்னா குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்ததுன்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டியில் உமனாக இருக்கிறப்ப நான் சேஃப் ரேங்க் வந்து அவங்களோட வேகன்சியை வச்சு நான் போட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லோ விஷனில் வந்து இங்கே 18 இருக்குது ஜென்ரலில், இது வந்து 7. அப்போ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் சேஃப் ரேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா 18 தான் சேஃப் ரேங்க்கு. மேக்ஸிமம் ரேங்க் வந்து 25 தான். சேம் அந்த ஜென்ரலுக்கு சொன்ன மாதிரி தான். இதில் வந்து ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கில் 9 வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி வருது. இங்கே 14 இருக்குது. அப்போ மொத்தம் 23 ரேங்க் வரைக்கும் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து லோகோமேட்டிக் டிசபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 வேகன்சி உமன்ஸுக்கு இருக்குது. இதில் வந்து 11 இருக்குது. ஸோ 20 வரைக்கும் உங்களுக்கான கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் 11 அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும் உமன்ஸுக்கு. 20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா பிசி உமன் வந்து மல்டி டிசபிலிட்டியில் வந்து 10 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 19 இருக்குது. மொத்தம் வந்து 29 ரேங்க் வரைக்கும் வந்து மல்டி டிசபிலிட்டியில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு பிசி டிசேபிளுக்கு வந்து 1% தான் ரிசர்வேஷனு. அப்போ 1% ரிசர்வேஷன் வச்சு தான் வந்து இப்போ நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து நான் இப்போ சொன்ன ரேங்க் வரைக்கும் வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. டிசேபிள்டுக்கு உமன்ஸுக்கும் முடிச்சாச்சு, ஜென்ரல் டிசேபிள்டுக்கும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ் டைமுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரலுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்லியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? பிசியில் வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்கமிங் போடுறேன். ஸோ எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நான் வந்து இதில் எவ்வளோ டீட்டெயிலாக எவ்வளோ வந்துன்னா டெப்த்தாக வந்து அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன்னு வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபில் தான் எனக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனே வரும். நீங்கள் எம்பிசி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்பிசிக்கான கட் ஆஃப் தான் போடலான்ட்டு இருக்கேன். எம்பிசி கட் ஆஃப் போடுறதுக்குள்ளார நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்ததுன்னா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். நீங்கள் அது வரைக்கும் வந்து அந்த டார்கெட் வரைக்கும் வந்து நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களான்னு நான் பார்க்குறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து
சீக்கிரமே வந்து நான் எம்பிசிக்கான வீடியோ வந்து தான் போடுறேன். இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லாமே வந்து ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட பொன்னான கமெண்ட்ஸில வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஓகே, உங்களோட எல்லா கருத்துக்களும் நான் படிப்பேன். உங்களோட எந்த கருத்துக்களா இருந்தாலும் வந்து நான் பதில் சொல்றதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து மேக்ஸிமம் நான் டெலகிராமில் தான் எல்லா அப்டேட்டும் நான் கொடுப்பேன். ஸோ டெலகிராமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா என்ற எல்லா அப்டேட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம் லிங்க் கொடுத்துக்கிறேன். வேணா நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம் லிங்க்கை பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ.